சாய் வில்லேஜ் குக்கிங் நேயர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சாய்பாபா ஸ்டோரின்னு இருக்கும். பூனா நகரில் ஜுன்னூர் தாலுக்காவில் நாராயண்காவ் என்ற சிற்றூரில் வாழ்ந்தவர் பீமாஜி பாட்டில். சௌகரியமாக வாழ்ந்த அவருக்கு நெஞ்சுவலி தொடங்கியது. அதன் பிறகு நெஞ்சில் கபம் கட்டியதென்று சிகிச்சை செய்து கொண்டார். இருமலும் மஞ்சள் காமாலையும் சேர்ந்து கொண்டன. ஒரு நாள் இருமுகையில் இரத்த துளிகளும் கலந்து வந்தன. இரத்தம், சிறுநீர் எல்லாவற்றையும் சோதித்தனர். எக்ஸ்ரே எடுத்தனர். சியரேகம் என்ற தீர்ப்பு கூறினார். எந்த மருந்துக்கும் பீமாஜியின் நோய் கட்டுப்படாமல் தொல்லை கொடுத்தது. 5 நிமிஷத்திற்கொரு முறை இரத்த வாந்தி எடுத்தார். சத்யநாராயணா, என்னை காப்பாற்று என்று மனமுருக பிரார்த்தித்தார். நண்பர் நானா சாஹிப் சந்தோர்கருக்கு தான் மரண வாசலில் நிற்பதாகவும் மீள ஏதேனும் மார்க்கமுண்டா என்று கேட்டு ஒரு மடல் வரைந்தார். ஷீரடிக்கு எப்படியாவது வந்துவிடும்படி பதில் எழுதிய நானா சாஹிப் தான் முன்னதாக போய் சேர்ந்தார். பீமாஜியின் குடும்பத்தினர் அவரை ஷீரடிக்கு கொண்டு வந்து பாபாவின் முன் கிடத்தி அவரை காப்பாற்றும்படி வேண்டினர். இது முன் கர்மவினை, அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொன்னார் பாபா. பாபா, பசித்தவனுக்கே உணவு போட வேண்டும். நான் அனாதை, உங்கள் அருளை யாசிக்கும் விரவலன். என்னை கைவிடுவது உங்களது கருணைக்கு அழகல்ல என்று கதறினார் பீமாஜி. நான் சொன்னபடியெல்லாம் செய்வாயா? பாபா திடமான குரலில் கேட்டார். மனதில் எந்த கலங்கமுமின்றி நீங்கள் காலால் இடும் பணியை தலையால் முடிப்பேன் என்றார் பீமாஜி பாட்டில். சரி நானா, உங்கள் நண்பரை பீம்பாய் வீட்டில் தங்க வையுங்கள். பாபா எழுந்து போய்விட்டார். பீம்பாயின் இல்லம் அசௌகரியம் நிறைந்தது. சுகாதார வசதியோ கிடையாது. வாசலில் சாக்கடை ஓடும். என்ன செய்வது? பாபாவின் கட்டளையாயிற்றே. பீம்பாய் அன்பே வடிவானவர். முதல் வாரத்தில் பீமாஜியின் கனவில் பாபா சட்டம் பிள்ளை வடிவில் வந்தார். பீமா செய்யுள் மனப்பாடம் செய்யவில்லை என்று ஆசிரியரிடம் கோல் மூட்டினார். ஆசிரியர் மணிப்பிரம்பால் பீமாஜியின் கையை நீட்டச் சொல்லி இடது கையால் அதை பிடித்தபடி உள்ளங்கை தோல் உரியும்படி அடித்து தள்ளிவிட்டார். ஐயோ வேண்டாம், இனிமேல் படித்து ஒப்பிக்கிறேன், அடிக்காதீர்கள், வலிக்கிறது என்று அழுத பீமாஜி கட்டிலிருந்து கீழே விழுந்து எழுந்தார். ஷாமா, நானா சாஹிப், பீம்பாய் இவர்களிடம் தன் கனவை கூறினார். என்ன ஆச்சரியம்! அப்போது முதல் இருமலும் காரி துப்புதலும் நின்றுவிட்டது. ஏழைகளிடம் இலக்காரம், கர்வம் எல்லாமும் பீம்பாயின் வீட்டில் தங்கியதிலிருந்து பீமாஜியிடமிருந்து படிப்படியாக குறைந்தது. அடுத்த வாரம் தெளிவாக தெரியாத ஒருவர் தன் மார்பின் மீது அம்மிக்குளவியை உருட்டுவதாக கனவு கண்டார். வழி தாங்க முடியவில்லை, என்னை விட்டுவிடு என்று கூச்சலிட்டார். இப்போது நானா சாஹிப்பும் ஷியாமாவும் அவரை தட்டி எழுப்பினர். அது முதல் பீமாஜியின் நெஞ்சுவலி பூரண குணமடைந்து விட்டது. அடுத்த நாள் அவர் ஊருக்கு திரும்ப உத்தரவு கொடுத்தார் பாபா. பௌர்ணமி தோறும் சாயி சத்திய பூஜை செய்து வந்தார் பீமாஜி. அடிக்கடி ஷீரடி சென்று பாபா தரிசனம் பெற்று வந்தார். பாபா, குளிர் வந்துவிட்டால் 4 கம்பளிகளை போர்த்தி 4 பேர் அழுத்தினாலும் தூக்கி தூக்கி போடுகிறது. நாளுக்கு நாள் பலகீனம் அதிகமாகிவிட்டது. கொய்னா சாப்பிட்டு பார்த்தேன், ஹோமியோபதி சாப்பிட்டேன், அலோபதி சாப்பிட்டேன், சித்தா, யுனானி என்று எல்லாவற்றையும் பரீட்சை செய்தாயிற்று.
எத்தனை காலம் விடுப்பு எடுப்பது? தாங்கள் இந்த ஏழையின் மீது இரக்கம் காட்டக்கூடாதா என்று வருந்தினார் பாலகன்பத் சிம்பி. பாபா சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்தார். பிறகு கண் விழித்து, கன்பத், தயிர் சாதம் பிசைந்து எடுத்து கொண்டு வா. பெருமாள் கோவிலுக்கு போ. லக்ஷ்மி சன்னதிக்கு முன் ஒரு கருப்பு நாய் நிற்கும். தயிர் சாதத்தை அதற்கு கொடு என்றார். அப்படியே செய்தார் பாலகன்பத். அன்றிலிருந்து மலேரியா ஜுரம் அவரை விட்டு போய்விட்டது. நானா, பூட்டி ஏன் ஆரத்திக்கு வரவில்லை? கவலையோடு கேட்டார் பாபா. அவருக்கு காலரா கண்டிருக்கிறது, நடக்க முடியவில்லை என்றார் நானா. நான் கூப்பிட்டேன் என்று ஒரு தடவை மசூதிக்கு வந்துவிட்டு போகச் சொல்லு என்றார் சியாமாவை அனுப்பினார் பாபா. தள்ளாடி தடுமாறி வந்தார் பாபா சாஹிப் பூட்டி. பாபாவின் எதிரே அமர்ந்தார். பாபா தனது ஆட்காட்டி விரலை பூட்டியின் வாயிலிருந்து வயிற்றுக்கு கீழே கொணர்ந்து, தங்கிவிடு, இனிமேல் வெளியேறக்கூடாது என அதட்டினார். அப்போது முதல் பூட்டியின் வியாதி படிப்படியாக குணமாகிவிட்டது. ஆனால் பூட்டிக்கு பெரும் தாகம் எடுத்தது. டாக்டர் பிள்ளை தாகத்தை தணிக்க என்னவெல்லாமோ செய்து பார்த்தார். தண்ணீர் குடித்து குடித்து வயிறு வெடித்தது விடும் போலாயிற்று. பாபா பேரிச்சம்பழம், வால்நட், பிஸ்தா மூன்றையும் வேக வைத்து அரைத்து சர்க்கரை போட்ட பாலில் கலந்து குடிக்கச் சொன்னார். பூட்டியின் தாகமும் தணிந்தது. டாக்டர் பிள்ளை, இது மூன்றுமே பேதியை அதிகரிக்கச் செய்யும் உணவு. இது பேதியை நிறுத்தின விதம் அதிசயம் என்றார். ஆலந்தியிலிருந்து ஒரு துறவி பாபா தரிசனத்துக்கு வந்தார். ஷியாமா பாபாவிடம், இவருக்கு காதில் சொல்ல முடியாத வலியும் வீக்கமும் இருந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் வலியும் வீக்கமும் குறையவில்லை. இரவில் தூக்கமில்லாமல் அரற்றுகிறார். தாங்கள் புதியளித்து ஆசி அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வீக்கத்துக்கு இன்னொரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லி இருக்கிறாராம் என்றார். அல்லாஹ் அச்சா கரஹோ என்று கூறி உதியை காதில் ஊதினார் பாபா. ஒரு வாரம் கழித்து ஆலந்தி சுவாமிகள் தனது காது வலி தீர்ந்து விட்டதாகவும் ஆபரேஷன் தேவையில்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டதாகவும் பாபா கண்கண்ட தெய்வம் என்று கடிதம் எழுதியிருந்தார். காக்கா மகாஜனியை கூப்பிடு. அவன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? ஏண்டா மகாஜனி, ரொம்ப பெரியவனாகிவிட்டாயா? வியாதியை என்னிடம் சொல்ல மாட்டீர்களாக்கும். நானாகவே தெரிந்து கொண்டு வைத்தியம் பண்ண வேண்டும். அப்படித்தானே? உன் சேவை எனக்கு தேவையில்லை. எல்லோரும் ஓடிவிடுங்கள், இல்லையானால் கல்லை இட்டறிவேன் என்று சத்தம் போட்டார் பாபா. எல்லோரும் நாலாபுரமும் ஓட காக்கா மகாஜனி தலை குனிந்தபடி எதிரே நின்றார். உட்கார் என்ற பாபா அங்கிருந்த கடலை பையிலிருந்து கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்து கைகளால் தேய்த்து ஊதினார். தோல் நாலாபுரமும் பறக்க கடலை வெள்ளையாய் உருண்டது. இதை சாப்பிடு என்று காக்கா மகாஜனியிடம் கொடுத்தார். அவரும் வாய் பேசாமல் நிலக்கடலையை சாப்பிட்டார். என்ன அவசரம், நன்றாக அரைத்த பின் விழுங்கு என்றார் பாபா. இப்படி பையில் உள்ள வேர்க்கடலை தீரும் வரை பாபாவும் மகாஜனியும் தின்றார்கள். கடலை வயிற்றுப்போக்குக்கு எதிரியாயிற்றே என்று அங்கிருந்தவர்கள் கவலைப்பட்டனர். சரி, கடலை காலியாகிவிட்டது, ரொம்ப தாகமாக இருக்கிறது, போய் கூஜாவில் தண்ணீர் கொண்டு வா என்றார் பாபா. தண்ணீர் கொண்டு வந்தார் காக்கா மகாஜனி. கூஜாவோடு தண்ணீர் குடித்தவர், நீயும் கொஞ்சம் குடி என்றார் மகாஜனியிடம். மகாஜனி தண்ணீர் குடித்ததும், உன் வயிற்றுப்போக்கு சரியாகிவிட்டது, பஜன் பாடிக்கொண்டே வேலையை கவனி என்றார் பாபா.
மகாஜனியின் வயிற்றுப்போக்கு கடலையே மருந்தாய் அமைந்தது. ஷியாமா மூல வியாதியால் பெரும் அவஸ்தைப்படுகிறார் என்பதை அறிந்த பாபா ஒரு கசாயம் செய்து கொடுத்தார். அருகிலிருந்து கசாயத்தில் பாபா என்னென்ன சேர்க்கிறார், எப்படி தயாரிக்கிறார் என்று பார்த்து வைத்து கொண்டார் ஷியாமா. 2 வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் மூலவியாதி அவரை தாக்கிய போது அதே கஷாயத்தை பாபா தயாரித்த மாதிரியே காய்ச்சி அருந்திய ஷியாமா உதிரம் அதிகமாய் வெளியேற பாபாவிடம் ஓடினார். பாபா வேறொரு மருந்து கொடுக்க ஷியாமா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினார். காக்கா மகாஜனியின் தமையனார் கங்காதர் பந்த் வயிற்றுவலி தாங்காமல் பாபாவின் மலரடியில் சரணமானார். அவர் வயிற்றை தடவி கொடுத்து பகவான் குணப்படுத்துவார் என்றார் பாபா. அவரது வயிற்றுவலி போன இடம் தெரியவில்லை. இதேபோல் ஹர்தாவிலிருந்து வந்த தத்தோபார் பந்த் 14 ஆண்டுகளாய் வயிற்றுவலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். யாரோ சொன்னதை கேட்டு ஷீரடிக்கு வந்து பாபாவை சரணடைந்தார். பாபா அவர் சிரசில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தார். உதியை தந்து வயிற்றில் பூசிக்கொள்ளச் சொன்னார். 14 வருஷமாய் துடிக்க வைத்த குன்மம் 10 நிமிஷத்தில் பறந்துவிட்டது. நானா சாஹிப்பும் கடுமையான வயிற்று வலியால் அல்லலுற்றார். மருந்து மாத்திரைகளால் எந்த பிரயோஜனமும் ஏற்படவில்லை. பாபாவிடம் தனது வேதனையை கூறி குணமளிக்கும்படி வேண்டினார். ராதா கிருஷ்ணம்மாயிடம் பர்ஃபி செய்து எடுத்து வரும்படி கூறினார் பாபா. 1 மணி நேரத்தில் பர்ஃபி வந்தது. பர்ஃபியை நெய்யில் தோய்த்து கொடுத்து சாப்பிடச் சொன்னார் பாபா. நானா சாஹிப் தேங்காய் பர்ஃபியை பாபா சொன்னபடியே உண்டார். வயிற்று வலி போன இடம் தெரியவில்லை. இவர்களுக்கெல்லாம் பாபா சொன்னதும் தந்ததும் மருந்தல்ல, கர்ம வினையை அளிக்கும் பிரயாச்சித்தங்கள். அவரது கருணையும் ஆசியுமே மருந்தாக மாறியது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எபிசோட்லேருந்து பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.